மேகதாது அணைங்கிறாங்க. அது எங்க இருக்கு, ஏன் கட்டுறாங்க, எதுக்கு கட்டுறாங்க, எப்படி கட்டுறாங்க, எத்தனை வருஷமா அதுல நமக்கு சண்டை வந்துகிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை? மேகதாதுங்கிறது ஒரு கன்னட வார்த்தை. அதோட பொருள் ரஃபா ஆடு தாண்டும் இடம் இல்லனா ஆட்டின் பாய்ச்சல் இப்படின்னு வருது. காவிரி நதியும் அர்காவதி நதியும் இணையும் இடத்தில் இருக்கும் ஒரு பள்ளத்தாக்கு. பெங்களூர்ல இருந்து 90 கிலோமீட்டர்களும் தமிழ்நாட்டு எல்லையில இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற இடம் தான். இப்போ என்ன பஞ்சாயத்துனா, கர்நாடகா 99 மீட்டர் உயரமும் 735 நீளம் கொண்ட ஒரு கான்கிரீட் டேம் இந்த இடத்துல கட்டணும்னு நிக்குது. இது 67.16 டிஎம்சி தண்ணியும் 400 மெகாவாட் மின்சாரத்தையும் உற்பத்தி பண்ணும். இந்த ப்ராஜெக்டோட மொத்த காஸ்ட் 9000 crores. இந்த சண்டை 150 வருஷமா போயிட்டு இருக்கு. 1892 1924 இந்த 2 வருஷமும் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க பிரிட்டிஷ் ஆட்சியில். ஒப்பந்தத்தின் படி காவிரியில கர்நாடகா தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாம எந்த ஸ்ட்ரக்சர்ஸையும் கட்டக்கூடாதுங்கிறது தான் இந்த ஒப்பந்தம். பட் அடிக்கடி கர்நாடகா இதை வயலேட் பண்ணும், நாமளும் எதிர்த்து சண்டை போடும். இந்த பிரச்சனையை சுமூகமா தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 1990 காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபியூனல் அமைக்கிறாங்க. இந்த ட்ரைபியூனல் 2007 ஒரு ஃபைனல் ஆர்டர் தராங்க. அந்த ஆர்டர்ல எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு தண்ணி போகணும் அப்படிங்கிறது தெளிவா தீர்மானிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் 2018 என்ன சொல்லுதுன்னா, 177.25 டிஎம்சி தண்ணி கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தரணும்னு சொல்லுது. ஆனா கர்நாடகா இத ஃபுல்லா ஹானர் பண்றது இல்ல. இந்த நேரத்துல கர்நாடகா மேகதாது அணை கட்டுச்சுன்னா விவசாயிகளுக்கு தண்ணி கிடைக்காது அப்படிங்கறத நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயிகளுடைய மிகப்பெரிய பயம். அது என்னங்கிறது பின்னாடி சொல்றேன். கர்நாடகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பெங்களூர் மற்றும் அது சுற்று வட்டாரத்துல இருக்கிற இடங்களுக்கு குடிநீருக்காக பண்றோம்னு சொல்லுது. பெங்களூர்ல பெரிய அளவுல வாட்டர் கிரைசிஸ் இருக்கு, பிளஸ் தமிழ்நாட்டுக்கு உண்டான ஷேர் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்மளுடைய பயம் என்னன்னா, மேகதாது தான் லாஸ்ட் ஃப்ரீ பாயிண்ட். அதாவது தங்கு தடை இல்லாம காவிரி நம்ம ஊருக்குள்ள வர்றதுக்கான லாஸ்ட் பாயிண்ட். இதையும் பிளாக் பண்றோம் கர்நாடகா சொல்லும் போது நமக்கு எங்கெங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதுன்னா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த இடத்துல இருக்கிற விவசாயிகள் இந்த தண்ணீரை நம்பிதான் இருக்காங்க. நேத்து விஜய் மோடிக்கு லெட்டர் எழுதுறாரு, நடுவுல வந்து இந்த பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு சொல்றாரு. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒப்புதல் இல்லாம கர்நாடகா எதையும் அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. இது வரைக்கும் பஞ்சாயத்து வந்து நின்று இருக்கு. நீங்க ஆஸ் a ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.